வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் ஹெல்த்தில் நான் ஒரு 15 டாப்பிக்காவது உங்களுக்கு தெரியணும். 15ம் வர வர தர தர தரன்னு சொல்லிட்டியே, எனக்கு 8 முடிச்சிட்டேங்கிற, பட் ஞாபகம் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் என்ன பண்ணுறேன், as I said, I will try and cover this in more detail in individual videos. ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு டிஸ்கஷன் ஃபோரமும் போட்டு ஒரு டாப்பிக்கும் போட ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், இந்த காரம் நல்லா இருக்கும், டேஸ்ட் பாருங்கங்கிற லெவலில் நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கடைசியாக போன தடவை பார்த்தது கிளைம்ஸ் ப்ராசஸ். இப்போ அடுத்தது நோ கிளைம் போனஸ். இந்த நோ கிளைம் போனஸ்னால் என்னென்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெய்வாதீனமாக கடவுள் அருளால் உங்களுக்கு எந்த கிளைமுமே இந்த வருஷம் வரல. அப்போ அடுத்த வருஷம் தோணும், என்னப்பா போன வருஷம் கிளைமே வரல, இவ்வளோ கொடுத்தோம், நமக்கு அதில் ஒன்றும் பெனிஃபிட்டே இல்லை, இந்த வருஷம் நம்ம ஏன் எடுக்கணும்னு. பட் லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, உங்களுக்கு போன 5 வருஷமாக வரலையா, அப்போ 6வது வருஷம் தெர் இஸ் ஹையர் சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் அ டிசீஸ் ஆர் அ மீட்டிங் வித் ஆக்சிடெண்ட், அதனால் எடுக்கணும். பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்த நோ கிளைம் போனஸ். நீ இவ்வளோ நாளாக போனஸ் கிளைம் இது எந்த எமர்ஜென்சிலையும் நீ கிளைம் பண்ணலையா, அப்போ நான் உனக்கு ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் தரேன். இதுதான் நோ கிளைம் போனஸ். நீங்கள் கார்லலாம் கூட ஏற்கனவே கிளைம் பண்ணியிருப்பீங்க, நோ கிளைம் போனஸ்னு ஒன்று இருக்கும். மோட்டர் இன்சூரன்ஸில் நீ போன வருஷம் எதுவும் கிளைம் பண்ணலையாப்பா, 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இந்த நோ கிளைம் போனஸ் இருக்கும். நான் இன்னொன்று ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னேன், மொத்தத்தையே இப்போ நோ கிளைம் போனஸை விட பெரிய இது உனக்கு போன வருஷம் கிளைம் பண்ணாதது 1 லட்சம் மொத்தமே கிளைம் பண்ணலையா, 1 லட்சம் ஆட் ஆகிடும். 1 லட்சத்தில் 88,000 கிளைம் பண்ணிட்டியா, 12,000 ஆட் ஆகும். அப்படிங்கிற லெவலுக்கு நோ கிளைம் போனஸை விட அதிகமாக வந்துடுது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் தரேன். இதை இன் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கணும், அது ஏன்னு உங்களுக்கு புரியும். இந்த போர்ட்டபிலிட்டின்னா, நீங்கள் ஏற்கனவே இப்போ சிம் கார்டு போர்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல்லில் இருந்திருப்பீங்க, எனக்கு பிஎஸ்என்எல் சர்வீஸ் நல்லா இல்லைப்பா, ஜியோவில் எல்லாம் ஃப்ரீயாக தரான், ஏர்டெல்லில் இப்படி இருக்குது அப்படின்னு போயிருப்பீங்க. அதுக்கு போர்ட்டிங் அப்படிம்பாங்க. இங்கேருந்து அங்கே போகிறது. ஜியோக்கோ ஏர்டெல்க்கோ போன அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தோணும், பிஎஸ்என்எல்லில் எவ்வளோ கிளியராக இருந்தது, இந்த மாதிரி கால் ட்ராப்பிங்லாம் இல்லை, ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், நீங்கள் எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கவும் டைம் இல்லை, கால் ட்ராப் ஆகுதுப்பா, நான் திருப்பி பிஎஸ்என்எல் போகிறேன்ப்பான்னு திருப்பி போர்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு தான் அந்த போர்ட்டிங்னு பேர். அதை நீங்கள் நினச்ச போது பண்ணலாம். இன்னும் சிம் கார்டு 3 மாதத்துக்கு பண்ணக்கூடாது, 6 போர்ட் பண்ண அப்புறம் அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்குமா இருக்குன்னா அதுக்குள்ளே போகல. ஹெல்த் பாலிசியில் போர்ட்டிங்கிறது எப்போ வரும்னா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஹெல்த் பாலிசி 1 வருஷம் இருந்தாலும் இட் இஸ் ஆக்சுவலி லாங் டேர்ம் பாலிசி. நீங்கள் வருஷம் அதை ரெனியூ பண்ணிகிட்டே போனோம், விட்டுறக்கூடாது. ஆல் த மோர் ரீசன், நான் இவ்வளோ நாள் கிளைமே பண்ணலப்பா, எதுக்கு பண்ணோங்கிறது கிடையாது. இவ்வளோ நாள் கிளைம் பண்ணாதனால தான் தெர் இஸ் அ பிகர் சான்ஸ் ஆஃப் யூ ஹேவிங் எமர்ஜென்சி திஸ் இயர்ங்கிறதுனால இந்த வருஷம் பண்ணிடுங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். பட் யூ மைட் ஹேவ் சம் issues with your current insurance company, you will want to port. அது நல்ல ரீசன்ஸுக்காக இருக்கலாம், கெட்ட ரீசன்ஸுக்காக இருக்கலாம். நல்ல ரீசன்ஸ் என்ன, இதை விட அந்த பாலிசி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்ப்பா, நல்லா இருக்குது, அந்த புது பாலிசிக்கு போவோம், நம்ம அங்கே பழைய பாலிசியில் மாட்டின்னு இருக்கோம், இங்கே புது பாலிசிக்கு போவோம்னா போர்ட்டிங். அந்த போர்ட்டிங் எப்போ பண்ணலான்னா, டியூ டேட்டுக்கு ஒரு 30 நாள் முன்னாடிக்குள்ளே ஆக்ஷன் எடுத்துடணும், டியூ டேட்குள்ளே முடிஞ்சிடணும். நான் இதுவாக சொல்கிறேன், போர்ட்டிங்கில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், எப்படி போர்ட் பண்ணோம், அதுக்கு என்ன இது பண்ணோம், ஒரு தனி வீடியோவாக பார்ப்போம். பட் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி, அந்த போர்ட்டிங்கரோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடுது. அடுத்தது ஃப்ரீ லுக் பீரியட். இந்த ஃப்ரீ லுக் பீரியடுங்கிறது என்னென்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், எனக்கு அது நிறையா ஆகும். ஒரு ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம், தரன்னு போய் பண்ணிடும். எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தோணும், இதை பார்த்துருக்கலாமோ, அதை பார்த்துருக்கலாமோன்னு. அதை பார்த்த உடனே என்ன ஆகும், கரெக்டாக நம்ம பாலிசி கைக்கு வரும், நம்ம பார்ப்போம், இங்கே இந்த பிரச்சனை இருக்கேப்பா, அங்கே அந்த பிரச்சனை இருக்கேப்பா. ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ ஏன்ப்பா அங்கே எடுத்த, இங்கே எடுப்பா, எவ்வளோ நல்லா இருக்குது பாருப்பா அப்படின்பா. இதை போன வாரம் சொல்லியிருக்கலாமேப்பா, நான் இப்போ தான் போன வாரம் தான் பாலிசி எடுத்தேன் அப்படிங்கிறச்ச இந்த ஃப்ரீ லுக் பீரியட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 15 days, மேபி 30 days. 30 days ரொம்ப இருக்காது, 15 days உங்களுக்கு ஃப்ரீ லுக் பீரியட்னு இருக்கும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பாலிசி பை பாலிசி அண்ட் கம்பெனி பை கம்பெனி. அடுத்தது இது இன்னொரு இம்பார்ட்டண்ட், இது ரெனியூவபிலிட்டி. இப்போ என்ன ஆகுதுன்னா, முந்தெல்லாம் என்ன ஆகும், எல்ஐசி இருக்கும்,
4 கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். இந்த இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்துட்டு இருந்தோம். இந்த 4 கம்பெனி என்ன ஆனாலும் இருக்கும். எங்கள் தாத்தாவும் அங்கே தான்ப்பா எடுத்தா, எங்கள் அப்பாவும் அங்கே தான்ப்பா எடுத்தா, இப்போ நானும் அங்கே தான்ப்பா எடுக்கிறேன், என் பையனும் அங்கே தான் எடுப்பான், என் பேரனும் அங்கே தான் எடுப்பாங்கிற லெவலில் இருந்தது. இப்போ அப்படி இல்லாமல் என்ன எடுத்த, நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் வரா, அவள் திடீர்னு காணாமையும் போயிடுறா. சில பேர் என்ன பண்ணுறா, இந்த பாலிசி வந்து எனக்கு லாபம் வரலப்பான்னு மூடிட்டு போய்ட்றான். இப்போ அந்த ஒரு உங்களுக்கு என்ன ஆகும், என்ன இவ்வளோ 10 வருஷமாக கட்டியிருக்கேன், என்ன திடீர்னு நட்டாத்தில் விட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த ரெனியூபிலிட்டி இருக்கணும். நான் அந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணுறேன்னா என்னை வந்து வேறு ஒரு ஸ்கீம்குள்ளே எடுத்துக்கோ, முடிஞ்ச பெனிஃபிட்ஸை எடுத்துக்கோ, வேறு வழி இல்லை, நீ ரெனியூ பண்ணியிருக்கணும், ரெனியூ பண்ணல, ஸோ எனக்கு உன் பேரில் கோவம், நான் அவனை போர்ட் பண்ணிவிட்டு வேறு ஆளுக்கு போகிறேன், போர்ட்டபிலிட்டி. பட் இந்த ரெனியூபிலிட்டிங்கிற கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்னென்னு. அடுத்தது வந்து ஆட் ஆன் பெனிஃபிட். இப்போ ஆட் ஆன் பெனிஃபிட்னா என்னென்னா, இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம், அது ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ். இப்போ எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸை தவிர எக்ஸ்ட்ராவாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட், இது வந்து ஒரு ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் வந்து என்ன ஆகும்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துடுத்து, எனக்கு இனிமேல் பாலிசி, எனக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துனோம் இல்லையா, நான் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், எனக்கு காலில் அடிபட்டுறது, இப்போ எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு எலக்ட்ரிக்கல் வேலை போக முடியாது. நான் மந்த்லி ப்ரீமியம் கட்டிருக்கேன், நீ ப்ரீமியம் கட்டாதப்பா, இந்த இது வேண்டாம். இல்லை உனக்கு வந்து நான் மாதத்துக்கு 25,000 நீ பெட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு சம்பளத்துக்கு பதிலாக தரேன். கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் உனக்கு வந்து நீ 1 லேக்குக்கு இன்ஷூர் பண்ணியிருந்தேன்னா 1 லேக்கு பதிலாக 1,50,000 தரேன். அந்த மாதிரி சம் ஃபர்தர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸில். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் நீங்கள் எடுக்க என்ன ஆகுன்னா, அதுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னல் ப்ரீமியம் கட்டணும். மெயின் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும், ஒரு ரீசனபிள் அமௌண்ட் இருக்கும். ஒரு ஆட் ஆனுக்கும் ஒரு 10% 15% ஒரு இது இருக்கும், லிமிட் இருக்கும். இவ்வளோ ஆட் ஆன் தான் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ரீமியம் இவ்வளோ தான் ஏறுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் பண்ணிக்கலாம். இதை தான் ஆட் ஆனோட இது. அடுத்தது வந்து பாலிசி எக்ஸ்க்ளூஷன். இந்த பாலிசி எக்ஸ்க்ளூஷனுங்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம், அது என்னென்னா கன்சியூமபிள்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட், அந்த மாதிரி. இது அப்படி கிடையாது. இப்போ என்ன ஆகுது, நீங்களாக ஒரு கோபம் வருது, போய் செவுத்தில் முட்டிக்கிறீங்க, செல்ஃப் ஹார்ம், சூசைட் பண்ணிக்கிறீங்க. சூசைட் அட்டம் பண்ணும்போது குத்துயிரும் கொலையுருமா பொழச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்க மாட்டான். இதெல்லாம் செல்ஃப் ஹார்ம். அதே மாதிரி ஆல்கஹாலிக் அப்யூஸ், நீங்கள் நிறைய குடித்து லிவர் போயிடுத்து, அவன் நேராக சொல்ல முடியும்ப்பா, நீ ஆல்கஹால் குடித்தா அதனால் நேராக டேமேஜ்ப்பா, அதனால் நான் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சில இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுவான். இதுக்கெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு பேர். இப்போ லாஸ்ட் இதுக்கு வரும் கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோ. இந்த கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோங்கிறது என்னென்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், இந்த பாலிசிக்கும் அந்த பாலிசிக்கும் என்னப்பா வித்தியாசம்னா, சார் ஏ கம்பெனி கொடுக்குறதில்ல 100 பேர் கிளைம் போட்டால் இந்த சாக்கை சொல்லி அந்த சாக்கை சொல்லி ஒரு 90 தான் பாஸ் பண்ணுறாங்க சார். பி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி இல்லை சார், ஒரு 95 பாஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ரேஷியோ இன் பி இஸ் பெட்டர். ஸோ 95% பாஸ் பண்ணிடுறாம்ப்பா, நம்ம ஹோப்ஃபுல்லி அந்த 5க்குள்ளே வராமல் நம்ம 95ல் வந்துடுறோம். மோர் டிபெண்டபிள் தேன் த 90 அப்படிங்கிறது தான் கிளைம்ஸ் ரேஷியோ. இந்த கிளைம்ஸ் ரேஷியோங்கிறது இப்போ எல்லாரும் அதைத்தான் மேஜராக பார்க்குறா. பட் என்னென்னா, இந்த 15 பார்க்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஏஜென்ட் இருந்தால் இந்த ஒன்றுத்தையும் நீங்கள் கேட்டு, இல்லைன்னா நீங்களே பாலிசி ப்ரோஷர் எடுத்து பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஹெல்த்தை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம். அடுத்த 3 இதில் நான் வந்து மோட்டர் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோட்டர் 2த்துலேயே முடிச்சிட்டேன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு சம்மிங் அப் கொடுக்குறேன். இல்லாட்டி மோட்டருக்கும் எனக்கு இந்த மாதிரி 15 இதை பற்றி பேசணும். நம்ம மோட்டர் முடிச்சிடுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹெல்த்தை இது முடிச்சுடுறோம். தேங்க்யூ.